இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. கற்ற கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர் தேறி 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். நான் என்ன நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. சரி, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பது. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப சொன்னா எந்த பாட்டி பேரை வைக்கிறது, எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி சேர்ந்த உடனேயே அமைச்சர் பதவி, அதாவது என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. மாநில தலைவராக பொறுப்பேற்ற 2 மாதத்தில் எம்எல்ஏ சீட்டு, அடுத்த 3 மாசத்துல அமைச்சர் பதவி, அடுத்த 4 மாசத்துல துணை முதலமைச்சர் பதவி. ஆயிட்டு விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? முதல்ல உன்ன தலைவன்னு சொல்ல சொன்னீங்க, புள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க. நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதேதான் நானும் கேக்குறேன். நேத்து தான் நீங்க வந்தாரு உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு துணை முதலமைச்சரா எப்படிங்க இருக்காரு? நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்லயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க போய் தலைவனா இருந்து இன்றைய நிலையில் பெண்கள் வீட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் உள்ளனர். சரி, நான் அப்படியே போடுறேன். நீங்க அந்த செயினை பூரா அப்படியே கழட்டி இதுக்குள்ள போட்டு என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காம. திருச்சி மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் தனியாக இருந்த பொழுது கடத்தப்பட்டாள். ரயில் ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய், வாயை பத்தி தூக்கிட்டு வாடா. இந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ரயில்வே நிலையத்தில் சென்னையில் வேலைக்கு சென்று இரவு வீடு திரும்பும் பொழுது ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்து அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா பொளந்துரும். டேய், நீ பொழுது விடிய விட மாட்டேங்கிறாய். இதே போன்றுதான் நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் என்று பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான். எப்படி இவ இந்த குத்து குத்துறா? செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்தவன்.